தேர்தல் ஆணையத்தினுடைய SIR தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு இருக்கிற ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து விளக்கங்களை கேட்டு. சரி, மக்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் பூத் லெவல் ஆபீசருக்கு சந்தேகம் இருக்கலாமா? அவங்க தானே ஃபார்ம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்க தானே மக்களை கைட் பண்ணணும், அவங்களுக்கே சரியா தெரியலன்னு நம்ம கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம போட்டது சரிதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதோட இன்னைக்கு வீடியோவை நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ்நாட்டில் இந்த SIR ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட 68,000 அரசு ஊழியர்கள், பெரும்பாலும் வருவாய்த்துறையை சேர்ந்த அரசு ஊழியர்கள் தான் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க பூத் லெவல் ஆபீசர்களாக, அதாவது உங்களுடைய வீட்டுக்கு அந்த எனிமரேஷன் ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து உங்களை அந்த ஃபார்மை ஃபில் பண்ண வச்சு கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் அப்லோட் பண்றது, இதுதான் இவங்களுடைய வேலை. ஆனால் இந்த வேலை அவ்வளவு சுலபமாக இல்லை. ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கவே முடியாத ஒரு வேலை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு அழுத்தமும் இவ்வளவு சுமையும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால நாளையில இருந்து நாங்க இந்த SIR தொடர்பான வேலைகள்ல ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க வருவாய்த்துறை ஊழியர்களுடைய கூட்டு சங்கங்கள். நம்ம இதை பத்தி வருவாய்த்துறை ஊழியர்களுடைய சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு முருகையன் அப்படிங்கிறவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு. முதல்ல ஒரு SIR ப்ராசஸ் நடத்த போறோம் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா என்ன பண்ணணும்? அதை யார் நடத்த போறாங்களோ, யாரை வச்சு நடத்த போறாங்களோ அவங்களுக்கு சரியான பயிற்சியை கொடுக்கணும். இங்க இந்த SIR ப்ராசஸ் நடத்துறது யாரு? பூத் லெவல் ஆபீசர்ஸ், அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள். அவங்களுக்கு என்ன பயிற்சியை கொடுத்தீங்க அப்படிங்கறத இங்க மிகப்பெரிய கேள்வி. போதிய பயிற்சி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஊழியர் சங்கங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. முதல்ல அந்த அதிகாரிக்கு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் தெரிஞ்சாதானே அவர் போய் மக்களுக்கு அந்த சொல்லுவாரு, மக்களை சரியாக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண வைப்பாரு, அவங்களை சரியா கைட் பண்ணுவாரு. இவருக்கே நிறைய விஷயம் தெரியலன்னா அவங்க எப்படி போய் மக்களுக்கு சரியான விஷயத்த சொல்லுவாங்க? நம்ம கடந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம், நிறைய இடங்கள்ல பூத் லெவல் ஆபீசர்ஸுக்கு மக்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க தெரியல. அப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா நீங்க ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணாம கொடுத்துருங்க, பேசிக்கான டீடைல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்களாம். பாருங்க, எல்லாருமே அப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னு நிறைய ஃபார்ம்களை எடுத்து வேற காட்டுறாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறத மக்கள்கிட்ட மறைச்சு அந்த ஃபார்ம் அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க நிறைய இடங்கள்ல. அப்படி வாங்கிட்டு போற ஃபார்ம்கள்னால நாளைக்கு பிரச்சனை என்னவோ அந்த மக்களுக்கு தான் வரப்போகுது. இன்னொன்னு, போதிய பயிற்சி இல்லாதனால ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான காலமும் அதிகமாகுது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பூத் லெவல் ஆபீசர்களுக்கு காலையில தொடங்கி இரவு 11, 12, 1 மணி வரைக்கும் எல்லாம் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து, அதாவது அவங்களுடைய உயரதிகாரிகள் தரப்புல இருந்து வேலை வாங்கப்படுவதாக குற்றச்சாட்டையும் இவங்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் மக்களை அவங்களுடைய வீடு தேடி நேரடியாக போகணும், ஒரு முறை இல்லை 3 முறையாவது அட்லீஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போய் கொடுத்துட்டு வந்த அந்த ஃபார்ம்ஸை வாங்கறதுக்கு திரும்பவும் போகணும். இதையெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த தகவல்களை இரவாக உட்காந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற அந்த அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ணணும். இதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போறதுக்கே 12, 1 மணி ஆயிருது. அதுக்கப்புறம் திரும்பவும் காலையில சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. பல்வேறு விஷயங்களை வேகமா முடிக்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு மாவட்ட ரீதியாக, பூத் ரீதியாக எவ்வளவு ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எவ்வளவு ஃபார்ம்ஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தரவுகளை டெய்லி செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு ஒரு பூத்துல கம்மியாக இருக்கு, இல்ல ஒரு மாவட்டத்துல கம்மியாக இருக்கு அப்படின்னா அங்க உடனடியாக செயல்படுங்க, துரிதமாக செயல்படுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நாங்களும் மனுஷங்க தானே, எப்படி இவ்வளவு வேலைகளை இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ள பண்ண முடியும்? 6.5 கோடி பேரை ஒரே மாசத்துக்குள்ள போய் ரீச் பண்ணி இந்த வேலைகளை எல்லாம் பண்ண முடியுமா? அது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாரு முருகையன். தமிழ்நாடு மாதிரியே கேரளாவிலும் SIR நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு பூத் லெவல் ஆபீசர் இந்த தேர்தல் பணியில எனக்கு அழுத்தம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்லயே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாக செய்திகள் வந்து. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல ராணிப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற சோளிங்கர் தேர்தல் துணை வட்டாட்சியர் பிள்ளையார் அப்படிங்கிறவரு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு இந்த தேர்தல் ஆணைய பணியில. தொடர்ந்து 1 மாத காலத்துக்குள்ள இதை முடிக்கணும்னு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது, அதுக்கு யாரு பொறுப்பு? சரி, நிதியாவது நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு முருகையன். ஆண்டுக்கு 12,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த தொகை அப்படிங்கிறது தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு வேலைகள்ல இந்த அதிகாரிகள் ஈடுபடுறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஸ்டைபண்ட் மாதிரியான அமௌண்ட். ஆனா தினமும் இந்த SIR ப்ராசஸுக்காக அவங்க ஒரு டிராவல் மேற்கொள்ளணும் இல்லையா? அதுக்கான அலவன்ஸ்னு எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறதும் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. ஒரு டீ காஃபி குடிப்பாங்க, இல்ல ஆட்டோல ஏறி போவாங்க, பஸ்ல ஏறி போவாங்க, அந்த காஸ்ட்டுமே அவங்களுடைய சொந்த காசுல கொடுக்குற மாதிரியாக இருக்கு. அது போக இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அதாவது அரசியல் கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்ஸுகளுக்கு
உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரியான தகவல்களை பரப்புறதுக்காக மீட்டிங்ஸ் நடத்துறாங்க. அங்கங்க சின்ன சின்ன மண்டபங்கள்ல, சின்ன சின்ன ஹால்ஸ்ல. அப்படி நடத்துற ஹால்ஸுக்குமான வாடகையுமே எங்களையே கொடுக்க சொல்றாங்க. அப்போ நாங்க இந்த பணத்துக்கெல்லாம் எங்க போறது? எங்க சொந்த காசை போட்டு நாங்க இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கு. இப்படி இத்தனை குற்றச்சாட்டுகளை இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அதிகாரிகளே வைக்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு குளறுபடிகளுக்கு மத்தியில நடத்தப்படுற இந்த ப்ராசஸ் எப்படி சரியானதாக 100% எரர் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மக்கள் சரியான ஆவணங்களை வைத்திருந்தாலும் இந்த மாதிரியான குளறுபடிகளால அவங்களுடைய வாக்குகளை இழக்க நேரிடலாம் அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு பெரிய அபாயமாக இருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அதிகாரிகள் யாராவது எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல ஈடுபடாம புறக்கணிச்சாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்களுடைய சம்பளத்துல பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. சரி, தமிழ்நாடு அரசு ரெஸ்பாண்ட் பண்ணுது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக், அவங்க தான் தமிழ்நாட்டுக்கான அந்த பொறுப்பு. அவங்க இது வரைக்கும் எதுவும் இதை பத்தி பேசல. அவங்க கிட்ட ஏற்கனவே ரிட்டனாக எழுத்துப்பூர்வமாக இந்த வருவாய்த்துறை ஊழியர் சங்கங்கள் சார்பில் இந்த குறைபாடுகள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. ஆனால் அதை அவங்க பொருட்படுத்தல. இப்போ திரும்பவும் அவங்க அதே மாதிரி பொருட்படுத்தாம இருந்தாங்கன்னா நாங்க கண்டிப்பாக புறக்கணிப்பு செய்வோம் அப்படின்னு வருவாய்த்துறை ஊழியர் சங்கங்கள் சொல்றாங்க. அவங்க எங்களை கூப்பிட்டு பேசினாங்கன்னா நாங்க அவங்களோட பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த சங்கங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். தாவேக்காவுடைய தலைவர் விஜய் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல திமுகவினர் ரொம்ப டாமினண்டாக இருக்காங்க, அவங்க இந்த பூத் லெவல் ஆஃபீஸரை கையில வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளும் பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அவர் எந்த அடிப்படையில அதை சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதுல இன்னொரு வெர்ஷனும் இருக்கு. மக்கள் சிலரும் சொல்லியிருந்தாங்க, அதிகமாக கட்சிக்காரர்கள் எங்க வீட்டுக்கு வந்து ஃபார்மை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே கட்சிக்காரர்கள் உங்க வீட்டுக்கு வந்து ஃபார்மை கொடுக்கறது அப்படிங்கிறது தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதை தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ்ல பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அதாவது அரசியல் கட்சிகளினுடைய பூத் ஏஜென்ட்ஸும் ஒரு முக்கியமான அங்கமாக செயல்பட வேண்டும். ஏன் அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர் சரியாக தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிற வகையில கூட இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒருத்தனுடைய ஓட்டை சரியான ஆவணங்கள் இல்லை அப்படிங்கிறத அவ்வளவு ஈஸியாக நீக்க விட்டுறக்கூடாது இந்த அரசியல் கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்ஸ். அதை இவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வகையில பார்த்தோம்னா மக்களுக்கான பணியை பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் சேர்ந்து தான் செய்யறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அதாவது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ எந்த கட்சியினுடைய ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு வாக்காளருக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியலன்னா அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி அந்த ஃபார்ம்ஸை அவங்களே வாங்கி தேர்தல் ஆணையம் கிட்ட கொடுக்கலாம். அப்படி ஒரு நாளைக்கு 50 எனுமரேஷன் ஃபார்ம்ஸை இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸே வாங்கி ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு அவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இதுல அவங்க கிட்ட சரியாக வெரிஃபை பண்ணி சரியான தகவல்களை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு பதிலாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த ஃபார்ம்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இப்போ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக் அவங்களும் நேற்று அறிக்கை மூலமாக அதை விளக்கியிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுதா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகள் இந்த ப்ராசஸ்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. ஆனால் அவங்க இதை சாக்கா வச்சு உங்களை வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தவறு. அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஆகும். ஸோ உங்களுடைய விருப்பம் இல்லாம உங்களை யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது, உங்களை ஓட்டு போடவும் வைத்திட முடியாது. ஸோ லீகலி பார்த்தோம்னா இந்த அரசியல் கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்ஸ் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது தவறு கிடையாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையமே தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ விஜயனுடைய குற்றச்சாட்டுக்கும் தேர்தல் ஆணையம் நேரடியாக சொல்லாம மறைமுகமாக இந்த விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ சென்னையில இருக்கிற வாக்காளர்களுக்கு மட்டுமான ஒரு ஸ்பெஷல் அறிவிப்பு. சென்னையில மொத்தம் 947 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கு. அந்த மையங்கள்ல நவம்பர் 18 முதல் நவம்பர் 25 வரைக்கும் உதவி மையங்கள் செயல்படும். அதாவது மக்கள் நேரடியாக போய் அவங்களுடைய ஃபார்ம்ஸை அவங்க கிட்ட கேட்டு அங்கேயே டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு வரலாம். அந்த 2002 டீட்டெயில்ஸ், 2005 டீட்டெயில்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தேடி கண்டுபிடிக்கவும் அவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சென்னையினுடைய கார்பரேஷன் தரப்புல. ஸோ நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற வாக்குச்சாவடி மையத்துக்கு அந்த ஃபார்ம்ஸை எடுத்துட்டு போங்க. அங்கேயே ஃபில் பண்ணி உங்களுடைய தகுந்த பூத் லெவல் ஆஃபீஸர் கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க. அடுத்து பலரும் தொடர்ந்து இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளேயும் பதில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் திரும்பி வருது அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை நான் திரும்பவும் இந்த இடத்துல அட்ரஸ் பண்றேன். என்னுடைய அப்பாவினுடைய பேர் தான் நான் ஃபார்ம்ல கொடுக்க போறேன். ஆனா அவருடைய பேர் வந்து 2002 வேற ஸ்பெல்லிங்ல இருக்கு.
உதாரணத்துக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னுடைய அப்பாவுடைய பேர் முசாஃபர் அலி, ஆனா 2002 அவருடைய பேர் வெறும் அலி அப்படின்னு இருந்திருக்கு. இப்ப நான் ஃபார்ம்ல அலின்னு கொடுக்குவா இல்ல முசாஃபர் அலின்னு கொடுக்குவா அப்படிங்கிறாரு. முதல்ல 2002 என்ன பேர் இருந்துச்சு, இப்ப என்ன பேர் இருக்கு அப்படிங்கிறது இந்த விஷயத்துல முக்கியமே கிடையாது. உங்களுடைய தொகுதி எண், உங்களுடைய பாகம் எண், உங்களுடைய சீரியல் நம்பர், இந்த வரிசை எண் சொல்றாங்களே அது. ஏன்னா இந்த மூன்றும் தான் உங்களுடைய அப்பாவின் 2002 டீட்டெயிலை ஃபெச் பண்ண, அதாவது மேப் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ண போற அந்த நம்பர்ஸாக இருக்கும். அதனால நீங்க இப்ப இருக்கிற ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேம் கொடுத்தாலும் சரி, இல்ல பழைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேம் கொடுத்தாலும் சரி ஓகே தான். பல ஐடியில கொடுக்குற நேமுக்கு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சில தேர்தல் அதிகாரிகள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மேப்பிங் ப்ராசஸ்ல அப்ப என்ன பேர் இருந்துச்சு அப்படிங்கிறத மேப் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் அதிகாரிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால நீங்க பழைய நேமே இங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்க அலி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுலயும் அலின்னு இருக்கும். அதனால அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனால் அது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. மேத்யூ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, 2002 என்னுடைய மனைவி கேரளாவில் ஓட்டு போட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு 2008 வந்ததுக்கு பிறகு இங்க வேற ஓட்டர் ஐடி இருக்கு, இப்போ அந்த ஓட்டர் ஐடியில தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க இந்த ஃபார்ம்ல லெஃப்ட் சைட் காலத்தையா இல்ல ரைட் சைட் காலத்தையா எது ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. முதல் விஷயம், 2002 உங்களுடைய மனைவியினுடைய பேர் எஸ்ஐஆர்ல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால நீங்க அந்த லெஃப்ட் சைட் காலம், அதாவது நம்பர் எப்படி சொல்லணும்னா 2வது பாக்ஸை நீங்க ஃபில் பண்ணா போதும். இன்னொன்னு, கேரளாவில் இருக்கிறதுனால அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்க்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் 2வதாக வருது. கேரளான்னு இல்லை, நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் 2002 அல்லது 2004, 5 இந்த எஸ்ஐஆர்ல உங்களுடைய பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு வந்து இப்பவும் காட்டலாம். ஸோ அந்த வகையில மேத்யூ சார், உங்களுடைய மனைவி 2002 ஓட்டு போட்டாங்க இல்லையா, அந்த தகவல்களை நீங்க லெஃப்ட் சைட் காலம், அதாவது 2வது பாக்ஸ்ல ஃபில் பண்ணி அவங்களுடைய கையெழுத்தோட திரும்பவும் கொடுத்துடலாம். அடுத்த ஒரு கேள்வி, நான் ஆன்லைன்ல ஃபார்மை ஃபில் பண்ண போனேன், ஆனா அங்க வந்து என்னுடைய ஓட்டர் ஐடியும் ஆதார் ஐடியும் அந்த நேம் மிஸ்மேட்ச் வருது அப்படின்னு சொன்னதுனால என்னால ஃபார்மை சப்மிட் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன், ஃபார்ம் 8 மூலமாக என்னுடைய பெயரை திருத்துறதுக்காக கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய பெயரை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லை, ரெண்டும் வேற வேற ப்ராசஸ். நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணாதான் உங்களுடைய பேரை வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது சரியான விஷயம்தான். அதுக்கு சரியான பேரும் நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணும்போது இருக்கணும். ஆனால் ஃபார்ம் 8 வந்து இந்த நேரத்தில் கொடுத்தீங்க, அதாவது இந்த ஒரு மாசம் நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய வாக்கு சரிபார்ப்பு மட்டும்தான் இந்த 1 மாத காலத்துல நடக்கும். இந்த 1 மாத காலம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஃபார்ம் 8ஓ இல்லை ஃபார்ம் 6ஓ ஃபார்ம் 7ஓ எதுவாக இருந்தாலும் அவங்க ப்ராசஸுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால இந்த நேரத்தில் நீங்க ஃபார்ம் 8 கொடுத்திருந்தாலும் அதுல பயன் கிடையாது. உங்களால இந்த ஃபார்ம் ஆன்லைன்ல சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அட்ரஸ்ல உங்களுடைய உறவினர்கள் யாராக இருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அவங்க கிட்ட அந்த பூத் லெவல் ஆபீசரை தொடர்பு கொண்டு அந்த ஃபார்மை வாங்க சொல்லி கேட்டு அதை உங்கள் சார்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது அவங்களுக்கு பதிலாக நான் போடுறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்காக கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். ஸோ உங்களால ஆன்லைன்ல சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா உடனடியாக இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. அதன் மூலமாகவும் உங்களுடைய பேரை வரைவு வாக்காளர் பட்டியல சேர்க்க முடியும். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கங்களோட வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.